வணக்கம், நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இதை கேட்பதற்கு முன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கும் லைக் பண்ணியவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போலாம் நான் என்ன பண்ண போகிறேன், கடைசியாக ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய சேனலை பார்ப்பவர்கள் எல்லோருமே ஒரு 50க்கு மேலே, 45லேருந்து 50, அதுக்கப்புறம் 64 வயது வரைக்கும் இருக்கிறவங்க தான் அநேகமாக பார்க்குறாங்க. 100% அவங்க தான். 75-80% வந்து பெரியவர்கள் தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் எல்லோருக்குமே உபயோகப்படுகிற மாதிரி சில டெய்லி ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம்ங்கிற மாதிரி என்னுடைய உடலில் இருக்கிற அந்த பலத்தையும் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். சரியா? பாருங்கள், பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம், கொண்ட பேராற்றலுடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல். அந்த நெல் இருக்குது பாருங்கள், நெல் பார்த்துருப்பீங்க. அந்த நெல்லுக்குள்ளே இருக்கிற அந்த அரிசி தான் முளைக்கும். மேலே இருக்கிற உமி வந்து லேசாக உடஞ்சிட்டாலும் என்னாகாது, முளைக்காது. அதுபோல் பெரிய ஆற்றலுடையவர்களாக ஆனாலும், நான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் நமக்கு பக்கபலமாக பிறர்களுடைய தயவு தேவை. பிறருடைய தயவை நாம் என்ன பண்ண எப்பொழுதுமே வைத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு யாரும் வேண்டாம், நான் விழுந்து தன்னிச்சையாக வாழ்ந்துருவேன்னு சொல்லி யாராலும் இருக்க முடியாது. அதுதான் இந்த பாடல் மூலம் நாம் அறியலாம். சரியா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இந்த பாடலை. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம், கொண்ட பேர் ஆற்றலுடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கர்மம் செயல். எல்லா வேலையும் நான் செஞ்சிருவேன், என்னால் முடியும்னு சொல்லி யாராலையும் சொல்லக்கூடாது என்பதற்கு இந்த பாடல் தான் உதாரணமாக இருக்கிறது. அதே போல் இப்போ ஒரு சின்ன சாதாரணமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று மட்டும். சரியா? நீங்கள் வந்து உங்கள் முகம் பொலிவாக இருப்பதற்கும், உங்கள் குரல் வளம் நல்லா இருப்பதற்கும், தேன் இருக்குது பார்த்தீங்களா, தேன் இரவு தூங்குவதற்கு முன்னால் தேன் வந்து ஒரு ஸ்பூனை வந்து என்ன பண்ணுங்க, அதில் ஊற்றிட்டு நல்ல சின்ன டீ டம்ளர் இருக்குல்ல, அதில் ஊற்றி தண்ணி கலந்து என்ன பண்ணுங்க, குடிச்சிட்டு தூங்கிடுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் குரலும் இனிமையாக இருக்கும், உங்களுடைய முகமும் பொலிவாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.